இந்த ஹாரிஃபிங்கான நியூஸ் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் இப்ப சொல்ல போற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியல. 242 பேர் போன இந்த ஃபிளைட் வந்து அகமதாபாத்ல வச்சு கிராஷ் ஆயிருக்கு. இப்போ இதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டா கிடையாது. இது எல்லாமே வந்து இந்த இந்தியா சம்பந்தமான ஏர்லைன்ஸ்ல மட்டும் தான் நடந்துட்டே இருக்கான்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் தான் இது நடந்திருக்கு? 2000ல பீகார் கிராஷ், 2010ல மேங்களூர் கிராஷ், 2018, 2019, 2020, போன வருஷம் 2024, 2025ல இது நடந்திருக்கு மறுபடியும். இது எல்லாம் இந்த நடந்த எல்லா கிராஷ்லயுமே ரிப்பீட்டடா ஒரே ஒரு நேம் தான் அடிபட்டே இருக்கு. அதுதான் வந்து போயிங், இந்த ஃபிளைட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த ரெண்டு ஃபிளைட் போயிங் 777 மற்றும் போயிங் 787 சொல்லப்படுற இந்த ரக விமானங்கள்ல மேனுஃபேக்சர் பண்ணும்போதே வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஃபிளைட் வந்து பழசாகிற பட்சத்தில் இந்த கேட்டாஸ்ட்ரோபிக் ஃபெயிலியர்ன்ற இந்த ஃபெயிலியர் வந்து வரலான்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இருந்துமே இது வந்து அப்ரூவல் ஆகி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்களேன், இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நம்மள மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல ஃபாரின் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை விட்டு அந்த பிரிதலே வந்துட்டு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும் போது இந்த உயிரே போகுதுன்றது வந்து அவங்களோட ஃபேமிலி எப்படி வந்து அதை ஏத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே தெரியல. இப்போ டெல்லியில இருந்து அகமதாபாத் வரதுக்கு முன்னாடி அந்த ஃபிளைட்ல வந்துட்டு இந்த மாதிரி லைட் ஒர்க் ஆகல, ஏசி ஒர்க் ஆகல, அப்புறம் கேபின் க்ரூக்கு கால் பண்ற பட்டன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி இந்தியன் ஏர்லைன்ஸ்ல மட்டுமே இந்த பிரச்சனையை திணிச்சலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கன்னா அது முடியவே முடியாது. இது ரிப்பீட்டடா போயிங்ல தான் இது நடந்துட்டே இருக்குன்றது தான் இது ஒரு உண்மை. இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நாளை பின்ன நீங்க எங்க ஃபிளைட் புக் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த போயிங்கை தவிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்போ பாய்.